வணக்கம், வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் முத்து. நம்ம போன வீடியோவில் யாகாந்தி கோவிலோட மர்மங்கள்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அங்கே இருக்கக்கூடிய சிவன், விஷ்ணு, பிரம்மனோட குகையெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் வளரக்கூடிய நந்தியெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கும் முன்னாடி டே 1 நம்ம மந்த்ராலயம், அது போக இன்னொரு கோவிலும் போயிருந்தோம். இந்த 2 வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. நீங்கள் ஒரு டூர் பிளான் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி போகிறது, எங்கே ஸ்டார்ட் பண்ணி எப்படி வர்றது அப்படின்ட்டு. இப்போ நம்ம அதோட தொடர்ச்சியாக நம்ம டே 2வோட செகண்ட் ஹாஃபில் இருக்கிறோம். நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சேரும். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ போய்கிட்டு இருக்கிறது பெலம் கேவ்ஸ். யாகாந்தியிலேருந்து கரெக்டாக 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நம்ம யாகாந்தியிலேருந்து கிளம்பும் போதே டைம் ஒரு 2:30 அப்படி ஆயிடுச்சு. இங்கேருந்து ஒரு 1.25 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போக வேண்டியிருக்கு பெலம் கேவ்ஸ்க்கு. இப்போ நம்ம கரெக்டாக பெலம் கேவ்ஸ் என்ட்ரு ஆகிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா 3:45. இதுக்குள்ளே ஆள் விடுறது பார்த்திங்கன்னா 4:30 வரைக்கும் தான் உள்ளே ஆளை அலோவ் பண்ணுறாங்க. அதாவது என்ட்ரி. வெளியேற டைம் பார்த்திங்கன்னா 5:30க்கெல்லாம் மேக்ஸிமம் ஆள் எல்லாமே வெளியேற்றிடுறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கேவ்ஸ்குள்ளே போயிட்டு வரதுக்கு மினிமம் நம்மளுக்கு ஒரு 1 ஹவராவது தேவைப்படும். மினிமம் நான் சொல்கிறேன். நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே போய் பார்க்குறீங்க அப்படின்னா 2 ஹவர்ஸாவது ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த குகையோட நீளம் மட்டுமே கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு மேலே போகுது. இங்கே என்ட்ரி ஃபேராக ஒரு ஆளுக்கு 70 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 5 இயர்ஸ்க்கு பிலோவாக இருந்தால் டிக்கெட் கிடையாது. ப்ளஸ் கார் பார்க்கிங்க்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி டே 2க்கான மொத்த செலவில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 210 ருபீஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இதுதான் அந்த கேவோட என்ட்ரன்ஸு. நம்ம உள்ளே போகும்போதே நம்மக்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, சாப்பிட்ற பொருள் எது வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஆனால் கீழே மட்டும் குப்பையை போட்டுறாதீங்க, வெளியே எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. என்ட்ரன்ஸில் ஒரு போர்டு வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு குரூப்பாக போங்க, கைடோடு போங்க, தலைக்கு ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போங்க. உள்ளே சப்போஸ் லைட்ஸ் எல்லாம் திடீர்னு ஆஃப் ஆகிடுச்சுன்னா பயப்படாமல் அதே இடத்துல அப்படியே நில்லுங்க. உங்களுக்கு ஒரு வேளை ஏதாவது மூச்சு முட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு காத்தோட்டமான பகுதிக்கு நில்லுங்க. இந்த மாதிரிலாம் அவங்க எழுதி போட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குல்ல இதெல்லாம் படித்ததுக்கப்புறம். இதோட வழி ஸ்டார்டிங்கில் ரொம்ப சின்னதாக தான் இருந்ததாம். மக்கள் இறங்குறதுக்காக படி வைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு இடத்த மட்டும் அவங்க ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே உள்ளே இறங்கி வந்தாச்சு. அப்பாடா கொஞ்சம் ஆளுங்க இருக்காங்க. நான் கூட இல்லையோன்னு நினச்சேன். ஒரு நேச்சுரலான கேவ், அதாவது யாருமே செய்யலை, இது தானாகவே உருவான ஒரு கேவு. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடியே அந்த ஊர் லோக்கல் ஆளுங்க இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி வேறு சில தகவல்லாம் நான் கூகுள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருந்தது. என்ன அப்படின்னா, இதை ஒரு 4500 வருஷம் பழமையான ஒரு குகையாக இது. இங்கே அதிகமாக வசித்தது யாருன்னு பார்த்திங்கன்னா புத்திஸ்ட், ஜெயின் மதத்தை சேர்ந்தவங்க தான் இங்கே இருந்திருக்கிறாங்க. அவங்க யூஸ் பண்ண அந்த பாத்திரம், அப்புறம் அவங்க யூஸ் பண்ண சில பொருட்கள் எல்லாமே இங்கே கிடச்சிருக்கு. அது எல்லாமே இப்போ அனந்தபூர் மியூசியத்தில் வச்சுருக்குறாங்க. அது எல்லாமே நான் சொன்ன மாதிரி இந்த கேவோட மொத்த நீளம் இப்போ வரைக்கும் அவங்க கண்டுபிடிச்சது கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர் அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு 10,000 அடி அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க லென்த்து, அதாவது நீளம் மட்டும். அதில் இப்போ வரைக்கும் மக்கள் போயிட்டு வரதுக்காக 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு மட்டும்தான் நம்ம லோக்கல்ஸை அனுமதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த குகையை 1884 தான் அதுக்கப்புறமா ஒரு பிரிட்டிஷ்காரர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அதுவும் விட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறமா இப்படி ஆராய்ச்சியை ஸ்டார்ட் பண்ணது ஜெர்மன் ஆளுங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க 1988 ஆந்திரா கவர்மெண்ட் அப்போ இருந்து இது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமா இதை அறிவிச்சிட்டாங்க. 2002 டூரிஸ்ட்டுங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துட்ருக்காங்க. இது என்ன இது, இந்த குகை போய்கிட்டே இருக்குது, இதில் அப்படி என்ன தான் இருக்குது, இது இதெல்லாம் பாறையா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் இது லைம்ஸ்டோன்,
அதாவது கருப்பு சுண்ணாம்பு கல்லுலேயே ஃபுல்லாகவே உருவாயிருக்கு தானாகவே. இது வந்து நேச்சுரல், மேன்மேட் கிடையாது. நான் வந்து தப்பாக புரிஞ்சுட்டேன். இந்த கேவ்ஸ் வர்ற வழி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செதிலாக வெட்டி வெட்டி போட்டிருந்தாங்க. நான் கூட அது வந்து இந்த கடப்பாக்கல் போல் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் அது கிடையாது. இது வந்து சுண்ணாம்பு கல்லாம். இந்த சிமெண்ட்டெல்லாம் வந்து செய்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்களாம். இதை கொண்டு போயிட்டு அந்த கலவையை அரைச்சி தான் வந்து சிமெண்ட்டு, கான்க்ரீட் அதெல்லாம் செய்கிறாங்க. அது போக இது வந்து ஸ்டீலு, பேப்பர், பிளாஸ்டிக், கிளாஸு, டூத் பேஸ்ட்டு இந்த மாதிரியெல்லாம் பொருட்கள் செய்கிறதுக்கு இந்த கல் வந்து யூஸ் ஆகுதுன்னு போட்டிருக்கு. தண்ணியை சுத்திகரிப்பு பண்ணுறது கூட இந்த லைம்ஸ்டோன் வந்து ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கான். ஸோ இவ்வளோ பெரிய குகை வந்து ஃபுல்லாகவே லைம்ஸ்டோன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. குகை வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தூரம் போகும்போது எனக்கு அப்போல்லாம் தெரியாது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் நீளத்துக்கு போகும்லாம் எனக்கு அப்போ தெரியாது. சரி, கொஞ்சம் பெரிய வழியாக தானே இருக்குது, நல்லாயிருக்கும் போல் அப்படின்னு நினச்சி தான் போனேன். ஒரு 100-200 மீட்டர் அளவுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பெரிய பாதையாக போச்சு. அதுக்கப்புறம் இந்த வழி பூராமே வந்து நல்லா சுருங்கிடுச்சு. ஒரு ஆளே நல்லா அவங்களோட உடம்பை வருத்திக்கிட்டு போகிற அளவுக்கு கூட இருக்குது சில வழிங்கெல்லாம். இங்கே வர்றவங்க வந்து கண்டிப்பாக தனியாக போகாதீங்க. அதாவது தனியானா 2 பேர் 3 பேர் அளவுக்குலாம் போகாதீங்க. ஒரு கும்பலாக போங்க, அதுதான் சேஃப்டி. எங்களோட இன்னொரு ஃபேமிலி கொஞ்சம் முன்னாடி பின்னாடி 2 ஃபேமிலி நடந்துட்டு இருந்தனால கொஞ்சம் தைரியமாக போனோம். அங்கங்கே கொஞ்சம் லைட் வச்சுருக்காங்க. அதனால் அந்தளவுக்கு ரொம்ப இருட்டாலாம் இல்லை, ஓரளவுக்கு வெளிச்சம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. போய் என்ன தாண்டா இருக்குது, போய்கிட்டே இருக்குது, வேறு என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு இடத்துல மண்டபம்னு ஒன்று வந்தது. அதாவது காலியாக இருக்குது. அந்த புத்திஸ்ட்டு அவங்கெல்லாம் வந்து இந்த இடத்துல ஒரு மீட்டிங் மாதிரி பண்ணியிருப்பாங்க போல். இங்கே பார்த்திங்கன்னா இந்த மீட்டிங் ஹால் மட்டும் இல்லாமல் மெடிடேஷன் ஹால், சப்தவரலா குஹா அப்படின்னு ஒன்று இருந்தது. அது வந்து மியூசிக்கல் சேம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 7 கல்லில் வந்து அவங்க உடன் ஸ்டிக்ஸ் எல்லாம் கட்டி ஏதாவது வாசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது போக இயற்கையாக உருவான அந்த பேனியன் ட்ரீ, ஆலமரம் மாதிரியெல்லாம் ஒரு இடம் இருந்தது. அப்போ எனக்கு அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போனால் சிவலிங்கா ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அது வரைக்கும் போகல. கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் உள்ளே போக வேண்டியிருக்கு. நாங்கள் பாதி தூரம்தான் போயிருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எங்களால் முடியல. லைட்டாக கொஞ்சம் வந்து வென்டிலேஷன் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. கண்டிப்பாக இந்த ட்ரெக்கிங் லவர்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு பெரிய கேங்காக, ஃப்ரெண்ட்ஸ் கேங் எங்கேயாவது போகணும், ஒரு புதுசாக ஒரு இடத்த ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் தூரம் வரைக்கும் போயிட்டு திரும்பிட்டோம். போதும்டா சாமி, நான் சவால் விட்டதும் போதும், சங்கடப்பட்டதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியாச்சு. முடியல. வெளியே வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பேஸ் இருந்ததில் உட்காரதுக்கு. அங்கே இப்போ தான் பார்க்குறேன், ஒரு ஜெபார்வர் ஹால் அப்படின்னு ஒரு ஹால் இருக்குது. அது என்னன்னு பார்த்தா அந்த ஜெபாருவர் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த கேவுக்கு மேப் போட்டிருக்காரு. அதனால அவரோட பேரையே இந்த ஹாலுக்கு வச்சுட்டாங்க. ஆமாங்க, வெளியவே ஒரு போர்டு வச்சுருந்துருக்குறாங்க. நான் தான் பார்க்காம போயிட்டேன். உள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு வெளியே போர்டு வச்சுருக்குறாங்க. மெடிடேஷன் ஹாலு, 1000 ஹூட்ஸ், நான் சொன்ன மாதிரி அந்த மண்டபம், பேனியன் ட்ரீ அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. கண்டிப்பாக வரவங்க இதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே யாராவது கைடு மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு போங்க. வீக் டே அப்படிங்கிறதுனால பெருசாக இங்கே கூட்டமே இல்லை. தெரியல, மேபி வீக்கெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் ரொம்பவே காலியாக தான் இருந்தது. மாற்றி முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தா இந்த புத்தர் உட்காந்துருக்காரு. இவரை பார்த்த உடனே தான் அப்பாடா அப்படின்னு மூச்சே வருது. இந்த புத்தரை பற்றி சொல்லணுன்னா, இவர் வந்து ஒரு சின்ன குன்று மேலே உட்காந்துருக்காரு. இவரோட ஹைட்டு மொத்தம் 40 அடி. ஒரு அழகான தாமரைப்பூ மேலே உட்கார வச்சுருக்குறாங்க அவரை. அவரோட லெஃப்ட் ஹேண்டில் பார்த்திங்கன்னா தியானி முத்ராவும், அவரோட ரைட் ஹேண்டில் அபய முத்ராவும் வச்சுருக்கிற மாதிரி இந்த போஸ்டர் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேனே, இந்த கேவ்ஸ் தான் இந்தியாவிலேயே 2nd லாங்கெஸ்ட் நேச்சுரலாக உருவான ஒரு கேவாம். இன்னொன்று டைமிங்னு பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகி ஈவினிங் 5 o'clock வரைக்கும் இருக்குது. ஆனால் 4:30 வரைக்கும் தான் வந்து மக்களை உள்ளே அலோவ் பண்ணுறாங்க, உள்ள என்ட்ரிக்கு. இப்போ பெலம் கேவ்ஸை விட்டு வெளியே வரும்போது டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:15 ஆகுது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 கோவில் பார்க்க போகிறோம். இந்த பெலம் கேவ்ஸ்லேருந்து அந்த 2 கோவிலுமே கரெக்டாக 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அங்கே ரீச் ஆகிறதுக்கு கரெக்டாக ஒரு 50 நிமிஷம் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு கோவில் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ சிந்தால வெங்கட்ரமண சுவாமி கோவில். 2வது கோவில் பார்த்திங்கன்னா புக்கா கோவில்.
ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே கிளம்பலாம். மேப்பை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்தால வெங்கட்ரமண சுவாமி கோவிலுக்கு வந்திருக்கோம். இங்கே ராமாயண கதையை வந்து அவ்வளோ அழகாக சிற்பக்கலையிலே சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஃபுல் ராமாயண ஸ்டோரி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் எக்ஸ்ப்ளோர் வித் முத்துக்கு லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் எப்படி இந்த வீடியோலாம் பார்த்து இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் தெரிஞ்சுக்கிடட்டும். அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக போய் பார்த்துட்டும் வாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வீடியோவும் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாளைக்கு நான் போட வேண்டிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். திரும்பியும் நாளைக்கு நான் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.